Hello friends, welcome to Easy Math. நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following pairs of linear equations has unique solution, no solution or infinitely many solution. In case there is a unique solution, find it by using cross multiplication method. அதாவது ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம அதில் அதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கா இல்லைனா நோ சொல்யூஷன் இருக்கா, அப்படி இல்லைனா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் யூனிக் சொல்யூஷனாக இருந்தது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? நமக்கு தெரியும் யூனிக் சொல்யூஷனா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஈக்குவேஷனில் a1 equal to 1, b1 equal to minus 3, c1 equal to minus 3. ஓகேவா? இதில் a2 equal to 3, b2 equal to minus 9, c2 equal to minus 2. இப்போ a1 by a2, a1 by a2 என்ன வரும்? 1 by 3. அடுத்தது b1 by b2, b1 by b2 என்ன வரும்? minus 3 by minus 9. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 3. அடுத்தது c1 by c2 என்ன வரும்? minus 3 by minus 2, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 3 by 2. இதில் நமக்கு கண்டிஷன் எப்படி வந்திருக்கு? a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2, ஆனால் நாட் ஈக்குவல் டு c1 by c2. இப்படி இருந்தால் அது என்ன கண்டிஷன்? இதுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இதோட சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் கண்டிஷன். therefore the equation has no solution because it is parallel to each other and it is inconsistent. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x plus y equal to 5, 3x plus 2y equal to 8. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2x plus y minus 5 equal to 0, 3x plus 2y minus 8 equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் நமக்கு a1 என்ன? a1 equal to 2, b1 equal to 1, c1 equal to minus 5, a2 equal to 3, b2 equal to 2, c2 equal to minus 8. இப்போ a1 by a2, b1 by b2, c1 by c2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? a1 by a2 equal to என்ன வரும்? 2 by 3 அப்படின்னு வரும். 2 by 3. அடுத்தது b1 by b2 equal to 1 by 2. அடுத்தது c1 by c2 equal to minus 5 by minus 8. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். therefore 5 by 8. இதுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குது? a1 by a2 is not equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? the equation has unique solution and it is consistent. and it is consistent. ஓகேவா? யூனிக் சொல்யூஷன் இருந்தால் அதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா இதில் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ எக்ஸ் பை
b1 into c2 minus c1 into b2 equal to y by c1 into a2 minus c2 into a1 equal to கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். 1ன்னு எடுத்தால் அது ஒன்றும் மாறாது. அதனால் 1 by a1 into b2 minus a2 into b1. இப்போ இதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பை a1 b1ஓட வேல்யூ என்ன இங்கே? இதான் b1. ஸோ 1 into c2 minus 8. ஸோ minus 8 minus c1ஓட வேல்யூ minus 5 into b2 வந்து 2. minus 5 into 2 equal to y by c1 into a2. c1 வந்து minus 5, a2 வந்து 3. minus 5 into 3 minus c2 minus 8, a1 2. minus 8 into 2 equal to 1 by a1 into b2. a1 வந்து 2, b2 வந்து 2. 2 into 2 minus a2 into b1. b1 என்ன? a2 வந்து 3 into b1 1. ஸோ 3 into 1. ஓகேவா? இப்போ என்ன வரும்? x divided by minus 8 plus 10. ஏன்னா minus 10 வரும், மைனஸ் இருக்குது, ஸோ plus 10 equal to y by minus 15 plus 16 equal to 1 by 4 minus 3. ஓகேவா? இப்போது ரெண்டுத்தையுமே வந்து கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவல் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன வரும்? எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு ஒய் பை 1 ஈக்குவல் டு 1 பை 1. ஸோ எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1. கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவல் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி ஒய் பை 1 ஈக்குவல் டு 1. y equal to 1. Therefore, x is equal to 2 and y equal to 1. இதுதான் வந்து யூனிக் சொல்யூஷனுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? Thank you.